ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து திருவண்ணாமலையில் நம்பாத்தில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா பொரி உருண்டையும் பொரியில் பருப்பு தேங்காயும் வந்து பிடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 4:30 5 கிட்ட தான் வந்து பருப்பு தேங்காய் வந்து பிடிச்சிட்டு பொரி உருண்டை வந்து பிடிச்சோம். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து முழிச்சுன்னு இருக்கும்போது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்ய விட மாட்டாங்க நம்மளை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து கலைச்சிருவாங்க. நாங்கள் பிடிச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பசங்களெல்லாம் தூங்க பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி தீபத்தன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கே பாருங்கள் வசு வந்து காயை கட் பண்ண விடாமல் தண்ணியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழி பண்ணிட்டா. ஸோ காய் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய், இது வாழைக்காய் வந்து கறிக்கு, அதுக்கப்புறம் தக்காளி தயிர் பச்சடிக்கு, அவரைக்காய் வந்து சாம்பாருக்கு வச்சுருக்கு, வெண்டைக்காய் வந்து கறிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காலையில் எழுந்தோடனே முதல்ல வந்து ப்ரஷ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு சமையல் வந்து ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக காயை வந்து நறுக்கிட்டோம். அன்றைக்கி காலையில் வந்து மாவிளக்கு மாவு நாங்கள் போடுவோம் ஆற்றுல. ஸோ அதுக்காக வந்து காலையில் எப்படியும் வந்து வடை பாயசத்தோடு சமைக்கணும். அதனால் காய் சீக்கிரமாக வந்து கட் பண்ணியாச்சு. ஏன்னா 12 மணிக்குள்ளே வந்து மாவிளக்கு மாவு போட்டு பூஜையை முடித்து ஆரத்தி எடுத்தாக்கணும் அப்படிங்கிறதுனால காலையில் எதுவும் டிஃபன் எதுவும் பண்ணலை. இன்றைக்கி காலம்பரை வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் வந்து போட்டிருந்தோம். ஸோ பசங்களுக்கும் வந்து ஓட்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பால் விட்டு ஓட்ஸ் வந்து வேக வச்சு கொடுப்போம். உடம்புக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் அது ரொம்ப ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுனால நாங்களும் ஓட்ஸ் எடுத்துகிட்டு குழந்தைக்கு ஓட்ஸ் கொடுப்போம். அன்றைக்கி வந்து நாள்லாம் அன்றைக்கி சரியான மழை. ஸோ அதனால் கோலம் போட்டு கோலம் எல்லாமே பாதி வந்து கலைஞ்சி போச்சு கோலம் தண்ணியில். அதனால் உள்ளே வந்து வராண்டாவில் ஒரு கோலம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாமிக்கிட்டேயும் வந்து தொடச்சிட்டு கோலம் வந்து போட்டிருக்கேன். இந்த அகல் விளக்கு மாடலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண்டரிபுரம் போயிருந்தபோது அங்கே வந்து இந்த கோலத்துக்குன்னு போகிறதுக்காக அந்த ஸ்டென்சில் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து தீபமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கான்செப்டுக்காக 2 பக்கமும் விளக்கு வந்து அதில் போட்டுட்டு நடுவில் மாவிளக்கு போடுறதுக்காக மாக்கோலம், அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை மாரக்கோலம், அதுக்கப்புறம் குபேர கோலம் போட்டுட்டு பலகையில் வந்து இது கோலம் போட்டாச்சு. ஸோ மாவிளக்கு மாவும் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எப்படி வந்து 2ஆக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஒன்று சுவாமிக்கு ஒன்று அப்படிங்கிறதுனால அதை வந்து பிரித்து 2ஆக போட்டுட்டு பஞ்சவஸ்திரம் சாத்தி இதுக்கு கண் மாதிரி வைக்கணும். அதை சாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பிடி வந்து பிடிச்சி வைக்கணும். ஸோ அதையும் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூ சாத்தியாச்சு, பிள்ளையாரும் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூஜை தான் வந்து பண்ண போகிறோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவிளக்குக்கு வந்து நம்ம ஆரத்தி எடுக்க வேண்டியது தான். ஸோ சமையல் வந்து ரெடி. வெண்டைக்காய் கறி, அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, அவரைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பாயசம் வந்து பார்த்துருப்பீங்க. நார்மலாக வந்து தக்காளி அரைச்சி விட்டுட்டு மிளகு ஜீரக ரசம், தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வதக்கி அது வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா வந்து உளுந்து வந்து வடை. ஸோ இதுதான் அன்றைக்கி காலையில் வந்து லன்ச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஈவினிங் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வச்சுட்டோம். கல்பம் போட்டேன். இன்னும் ஒரு 2 இங்கே இருக்கு. அதில் வாசம் வரைக்கும் போய் வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா, 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 அரோகரா.
குழந்தைகளுக்கு ஊட்டிட்டு நாங்களும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3:30க்கெலாம் வந்து எழுந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருப்போம். இருந்தாலும் விளக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு எல்லா விளக்குக்கும் வந்து திரி போட்டு அதுக்குள்ள வந்து எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். எந்தெந்த விளக்கை வந்து எந்த ஆர்டரில் வந்து வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து தட்டில் அடுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வந்து மலை மேலே தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே விளக்கு ஏற்றிட்டு எல்லா விளக்கையும் வச்சு பொரி உருண்டையும் வச்சு நம்ம சாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு விளக்கும் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும். இன்னொன்று குழந்தை தூங்கும் போது தான் வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. ஒரு 1 ஹவர் தான் படுத்திருந்தோம், தூங்கவும் முடியல. உடனே வந்து எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கை கால் மூஞ்சி அலம்பிட்டு தலையெல்லாம் வாரி எல்லாம் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சு முடிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்தந்த விளக்குக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக சின்னது பெருசுன்னு பார்த்து திரி எல்லாம் போட்டு எண்ணெயும் பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நெய்வேத்தியமும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு பூஜை வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிப்பிங் இது கூட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈவினிங் வந்து ஒரு 3:30 4:00 கிட்ட வந்து பயங்கரமான மழை பெஞ்சுது. எப்படி வாசலெல்லாம் விளக்கு வைக்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா எப்பயுமே தீபத்தப்போ மழை பெய்யும். பட் அந்த விளக்கு ஏற்றுற சமயத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்காவது மழை இருக்காது, விட்டு வைக்கும். பட் அன்றைக்கின்னு பார்த்து செமையான மழை. கரெக்டாக வந்து 6 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜோதி டிவிலேயுமே வந்து நம்ம மலை மேலே வந்து தீபம் ஏற்றுறத வந்து காமிச்சாங்க. ஸோ அதை லைவில் பார்த்துட்டே இருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் தான், அந்த செகண்டு தான், அந்த நிமிஷம் சுவாமி வந்து ஆடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமியை உள்ளே அழைச்சிட்டு சாமி உள்ளே போயிடுவார். அதனால அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. வருஷத்தில் ஒரு தடவை நம்ம அதை பார்க்க போகிறது அப்படிங்கிறதுனால அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஏதோ கிச்சனில் பார்க்குறதா, உள்ள சாமி ரூமை பார்க்குறதா, இங்கே காமிச்சிடுறானா, டிவியை பார்க்குறதா அப்படின்னு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் பசங்களையும் வச்சுக்கிட்டு 3 இடத்துலையும் சுற்றி வந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து 6 மணி ஆனதும் அங்கே தீபம் ஏற்றினாங்க. தீபம் ஏற்றினதுக்கப்புறமா தான் சுவாமி வந்து வெளியில் வருவார். சுவாமி வெளியில் வந்து ஒரு நிமிஷம் அந்த இடத்துல சுவாமி ஆடிட்டு அதுக்கப்புறம் உள்ள அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நின்னோம். பசங்களுமே வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி அண்ணாமலையாருக்கு அரோகரா, அந்த மாதிரி ஜெய் சொல்லணும், அரோகரா சொல்லணும்னா சுவாமிக்கு அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க, உங்கள் டிவிலையுமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து காமிக்கலாம், அதை நாங்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணுறோன்றது உங்கள் கூட காமிக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன் வீடியோவை. இங்கே வந்து எங்கள் ஆற்று வாசல்லே வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னாலே வந்து தீபம் வந்து சூப்பராக தெரியும். இருந்தாலும் அன்றைக்கி ஃபுல்லாக சுத்தமாக தெரியவே இல்லை. ஊர் ஃபுல்லாக செம்ம வெடி போட்டு விட்டாங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புகைச்சலாக இருந்தது, க்ளவுடாக இருந்தது. மலை மேலே ஒன்றும் வெளிச்சமே தெரியல, எதுவுமே கண்ணுக்கே தெரியல. ஒரு 8 மணி 7:30 மணிக்கு அப்புறம் தான் தீபம் அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ அருமையாக தெரிஞ்சுது. மலை மேலே ஏறுறதுக்கு வந்து லிமிட்டட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து ஏற முடியாது, கொஞ்சம் பேர் மட்டும்தான் மலை மேலே வந்து ஏறலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொரியுருண்டையை வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறோம். அந்த கிளிப்பிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நம்ம திருப்பி முன்னாடி என்ன பேசணுமோ அதுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா மலை மேலே லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோடு. அதே நீங்கள் ஆற்று வாசலுக்கு நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே டார்ச் அடிச்சுட்டு 1 by 1 அவங்க ஏறி போகிறதோட மினுக்கு மின்மினி பூச்சியோட சின்ன சைஸில் ஒரு வானத்தில் புதுசாக நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த சைஸில் தெரியும். இங்கேருந்து கீழே நம்ம நின்று மேலே ஏறுறவங்களோட அந்த டார்ச்சு ஃப்ளாஷ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட லைட் அப்படியே ஒரு மாதிரி மாதிரி வளைஞ்சு போகிறதெல்லாம் அவ்வளோ அருமையாக வந்து தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நாள் வந்து தீபம் பார்த்தோம். அடுத்த நாள் 2வது நாள் இன்றைக்கி இந்த நாட்டுக்கருத்தி. ஸோ அன்றைக்குமே வந்து தீபம் சரியாக தெரியல, வெளிச்சம் இதுவே இல்லை சுத்தமாக. ரொம்ப புகைச்சலாக இருக்குன்னா ஒன்றுமே கண்ணே தெரியல. அதுக்கப்புறம் அதுவுமே லேட்டாக 8 மணிக்கிட்ட தான் பார்த்தோம். அப்போ தான் வந்து தெரிஞ்சுது. அதனால் முதல் நாள் பார்த்த அன்றைக்கி அவ்வளோ கிளியராக தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் நார்மலாக தான் தெரிஞ்சுது. ஸோ வாசலில் பாருங்கள், அந்த கொட்டுற மழையிலையும் ஜனங்க எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க பார்த்திங்களா. அந்த மாட வீதியில் தான் நமக்கு வந்து
ஜனங்க ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே. பாக்கி எல்லா இடமும் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணியாச்சு. ஸோ சாமி வந்து இந்த தீபத்தன்னைக்கு உள்ளே வந்து எல்லா அலங்காரமும் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு சாமி வந்து தங்க ரிஷபத்தில் வந்து உற்சவம். ஸோ இந்த மழையிலுமே ஜனங்க அத்தனை பேரும் இந்த ஒரு பக்தி ஒரு விஷயத்தில் வந்து விட்டு கொடுக்காம அவ்வளோ ஈடுபாடோட ஒரு பக்தியில் ஒரு சுவாமி நம்ம வந்து பார்க்கணும், நம்மளும் வந்து இதில் கலந்துக்கணும், நம்மளும் வந்து ஒரு டிவோஷனான ஒரு இதில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் எவ்வளோ ஜனங்க எத்தனையோ பேர் இந்த கிரிவலத்துக்கும் பௌர்ணமிக்கும் எவ்வளோ பேர் வராங்க. நார்மலாகவே திருவண்ணாமலை வந்து திருப்பதி அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுவும் இந்த தீப சமயத்தில் ஃபேமஸே இந்த ஊர் தான் அப்படின்றப்ப கேட்கவே வேண்டாம். அவ்வளோ ஜனங்க எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல, அவ்வளோ ஜனங்க வராங்க, அவ்வளோ கூட்டம். இப்போ நான் அவங்களுக்கு இதனுடைய மகிமை வந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இங்கே வராங்கன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து பெருமையாக இருக்குது. எங்களுக்கு எப்பவுமே பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விசேஷம் அப்படின்னாலே திருவண்ணாமலையில் அப்படின்னா நாங்கள் வாசலில் வந்து நிற்போம். எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள், எப்படி ஆட்டோவில் எத்தனை பேர் போகிறாங்க, ஒரு ஆட்டோவில் எவ்வளோ ஜனங்க நடந்து போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்றதுலாம் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து நாட்டுக்கார்த்தி. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஜனை. ஸோ இங்கே பாராயணம் தீப பாராயணம் நடந்தது சங்கர மடத்தில். ஸோ பூர்த்தி அன்றைக்கி வந்து ராதா கல்யாணம். ஸோ அந்த ஒரு கிளிப்பிங் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதையும் வந்து சேர்த்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் வந்து அக்கறை வாங்க போடணும். இப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாம் கீழே வந்து விடும். அதனால அப்படியே தொட்டுக்குவோம். அங்கே இருக்கிற பண்ண போட்டாங்க. அப்படியே
அதுக்கப்புறமா நாட்டு கார்த்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாமி வந்து தெப்ப உற்சவம் ஆரம்பம். அன்னையிலேருந்து 3 நாளைக்கு முதல் நாள் வந்து சந்திரசேகரர் ஸோ அம்பாளும் வருவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்பாள் தேர், அதாவது அம்பாளுடைய தெப்பம். அதுக்கப்புறம் 3வது வந்து முருகர் தெப்பம். ஸோ 3 நாள் நடக்கும். நான் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து தெப்பம் பார்க்குறேன். முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுனால பார்க்க முடியல. 2வது வருஷம் வந்து நான் வந்து நாட்டு கார்த்திகை முடிச்சுட்டு அங்கே வந்து தபோவனத்தில் சுவாமிக்கு ஆராதனை உற்சவமாக அந்த சமயத்தில் வந்ததுனால அப்பயும் பார்க்க முடியல, ஊரில் இல்லை. இந்த வருஷம் வந்து தெப்பம் ஃபஸ்ட் இயர் வந்து நான் பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. கூட்டம் இருந்தது, ரொம்ப க்ரௌடு இருந்தது. பட் அந்தளவுக்கு நெரிசலாக இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் வந்து நிற்க வைக்கிறாங்க எல்லாரையுமே. ஏன்னா வந்து யாருமே ஓரளவுக்கு மேலே படிக்கட்டு வந்து கீழே இறங்கவும் விடலை, ஏன்னா தண்ணியில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால போலீஸ் வந்து நிறைய ப்ரொடெக்ஷனும் வந்து பண்ணுறாங்க. தெப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து மேலதாளத்தோட சாமியை வந்து அப்படியே வந்து அந்த குளத்தை சுற்றி வந்து 3 தடவை பிரதட்சணம் வர்றது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த சிம்பிளான தீபம் வீடியோ வந்து விலாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.